தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இளம்பெண்ணை வழக்கறிஞர் கட்டையால் பலமாக தாக்கியதில் வீடியோ வெளியாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். நிலம் தொடர்பான பிரச்சனையால் இளம்பெண்ணை வழக்கறிஞரான லோகநாதன் கட்டையால் தலையில் தாக்கியிருக்கிறார். அந்த பெண்ணின் தற்போதைய நிலை என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள முனியன்குடிசை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கம். இவருக்கு வள்ளி, பஞ்சவர்ணம், சாந்தி மற்றும் மணிகண்டன் என்ற 4 குழந்தைகள் உள்ளனர். ராமலிங்கம் என்பவருக்கு பக்கத்து வெள்ளத்துக்காரரான ரவிச்சந்திரன் என்பவருக்கும் இரு தரப்பினரிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலம் சம்பந்தமாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மீண்டும் நிலம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதம் முற்றி இருவரும் ஆபாசமாக பேசியுள்ளனர். இதில் ரவிச்சந்திரன் மகன் வழக்கறிஞர் லோகநாதன் என்பவர் தனது கையால் வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் திடீரென தன் கையில் வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் இளம்பெண் வள்ளி என்ற இளம்பெண் மீது ஓடி வந்து பலமாக அடித்ததில் இளம்பெண் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு துடித்துள்ளார். மேலும் இதை தடுக்க வந்த தன் உறவினர்கள், பெற்றோர்களான வள்ளியின் ராமலிங்கம், மணிகண்டன் ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மீண்டும் பலத்த கைகாப்பு ஏற்பட்டதில் மற்றொரு தரப்பில் ரவிச்சந்திரன் தரப்பிலும் மீதும் ரவிச்சந்திரன், சிவா, லோகநாதன், பரமேஸ்வரி ஆகியோர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதால் தற்போது ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது அறிந்த களம்பூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம்பெண் மீது வழக்கறிஞர் ஒருவர் தனது கட்டையால் பலமாக தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது பலத்த காயமடைந்த இளம்பெண் வள்ளி என்பவர் ஆரணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோகன், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.